ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லிரிக்ஸ் எடிட் வந்து எப்படி பண்றதுன்னு பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். இது ரொம்பவே ஈஸியான எடிட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பேக்ரவுண்டுக்கு பிக்சர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாய்ஸ் தான். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணணும். கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுருங்க. இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ஸ்கில் தான். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. லைட்னஸ் வந்து நான் ஒரு -30 கிட்ட கம்மி பண்ணி வச்சுட்டேன். கான்ட்ராஸ்ட் வந்து +30 கிட்ட வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டாட்டா வந்து மேலே கீழே வந்து இழுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் மாதிரி கிடைக்கணும். ஒவ்வொரு பேஸில் வந்து டார்க்னஸ் கிடைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டாட்டை வந்து மேலே கீழே வந்து ட்ராக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராக் பண்ணி வச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து செட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்து விக்னேட் ஆப்ஷன், இதை வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. அடுத்து ஷார்பன், இதை வந்து ஒரு 50 கிட்ட வச்சிருங்க. இதுக்கப்புறம் மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கொடுத்து ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீடியோவில் வந்து கிளிப்பிங்ஸில் எல்லாமே அப்ளை ஆயிரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிஐபி ஆப்ஷன் இருக்குது. இந்த பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைட் கார்னரில் குட்டியாக ஒரு பாக்ஸுமா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு 60 வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிளெண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பீட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே ப்ரிசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரிசெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மூத் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து 10 செகண்ட் தான் இருக்கும், அதனால வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையில்லாததை வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வீடியோவை வந்து கிளிக் பண்ணி ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து கர்வ் ஆப்ஷன் கொடுத்து ஸ்மூத் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்லோ அண்ட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கும், அதனால தான் நான் அதை கிளிக் பண்ண சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேம் ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வேல்யூ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கார்னரில் குட்டியாக ஏற மார்க் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ சாங் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்குது. வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ சாங் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாங்கை வந்து நான் லிரிக்ஸ் சாங் கேட்டு ஸ்பிட் பண்ணி தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட MP3 கட்டுற ஏதாச்சும் ஆப் இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோரில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து சாங் வந்து கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுலேயே வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இதை ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் லிரிக்ஸ் வந்து நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தமிழ் கீபோர்டு வந்து இருக்கும், எல்லா ஃபோன்லேயுமே அது இருக்கும்.
கீழே வந்து ஸ்பேஸ் பார் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் வந்து கேட்கும். லாங்குவேஜ் செட்டிங்ஸும் கேட்கும். லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணி இன்ஷாட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலரு, க்ளோ எஃபெக்ட்லேருந்து அனிமேஷன்லேருந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் வந்து இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க, இந்த ஏரோ மார்க்கு. அவுட் அனிமேஷனும் இதே தான், இதுவே கொடுத்துட்டு மேலே டியூரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போவே செட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. அப்புறமே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் லிரிக்ஸ், சாங் லிரிக்ஸ் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து டியூரேஷன் வந்து நீங்கள் அப்புறமா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 0.5 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்ல குட்டியா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் இது போயிடும். இப்போ எனக்கு மியூசிக்லேருந்து அந்த சாங் பாடுறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மியூசிக் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மியூசிக் ஆப்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வால்யூம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஃபேட் இன்னுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் 0.5 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மியூசிக்ஸ் இருக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு லிரிக்ஸ் வரும். அதனால் வந்து நான் ஃபேட் இன் 0.5 செகண்ட்ஸ் கொடுத்தனால எனக்கு வந்து ஸ்லோவாக வால்யூம் இருந்து போக போக ஹை வால்யூமாக மாறும். ஸோ அதனால தான் நான் இதை கொடுத்துக்கிறேன். டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சாங் லிரிக்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணி சாங் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா லிரிக்ஸுமே ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைமிங் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் கொடுத்து அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து மேலே டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு கொஞ்சமாக ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி போயிடும். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஏதாச்சும் மிஸ்மேட்ச் கொஞ்சம் ஆச்சுன்னா உங்கள் ஃபிங்கரை வச்சு நீங்களே டெக்ஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். உங்கள் சாங்கை பொறுத்து ஏதாவது மியூசிக் வந்து கொஞ்சம் லென்த்தாக, லிரிக்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இடையில டெக்ஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த டபுள் சைடு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் கீழே ட்ராக் பண்ணுங்க. கீழே ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜூமிங் லைட்டாக ஆயிரும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஜூமிங்காக வர மாதிரி வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக வேணும்னா இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆனால் இது 30 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான எடிட் தான். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இளமையெனும் பூங்காற்று